பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுப்பு செய்வதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி விரைந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாநில உரிமைகளுக்காக எந்தெந்த நிதிகள் எல்லாமே கோரிக்கையாக வைக்க போகிறாரு, இல்ல போன வாட்டி மாதிரி ராகுல் காந்தி அவர்களை சந்திக்காம பிரதமரை மட்டும் சந்திச்சுட்டு வரப்போகிறாரா? மறுபுறம் செங்கோட்டையன் அவர்கள் பேரிடர் நிதிக்கான 1000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு மோடி அரசு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக மத்திய மாநில உறவுல சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? இது போன்ற பல்வேறு விவாதங்கள் எழுந்திருக்கிறது. இது குறித்தான தகவலை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோட முதலமைச்சர்கள் பங்கு கொள்வாங்க, யூனியன் பிரதேசத்தோட சிஎம்கள் பங்கு கொள்வாங்க, அதுக்கப்புறம் ஒன்றிய உயர் அதிகாரிகள் பங்கு கொள்வார்கள். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான அந்த மாநில உரிமைகளுக்கான பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசுவாரா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா போன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஆட்சியில தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பல்வேறு நிதிகளை கொடுக்க ஒன்றிய அரசு ஒரு வஞ்சனை காட்டுறாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி? ஏன்னா தமிழ்நாடு என்பது பிஜேபி கொண்டு வரக்கூடிய அனைத்து சதி திட்டங்களையும், அவங்க கொண்டு வரக்கூடிய தேச நலனுக்கு புறம்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்த அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதுவும் பிஜேபி எதிர்ப்பை அவங்க ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதனால நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இந்த நிதிகளை நாங்க சரிவர தரமாட்டோம்னு சொல்லி போன ஆட்சி காலங்களில் இந்த ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு நிதி சார்ந்த சில பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிஜேபிக்கு இணக்கமான ஒரு முறையில தான் இருக்கிறார். ஏன்னு பார்த்தோம்னா பிரச்சார காலங்களும் சரி, டிஎம்கே அடிச்சுதான் ஒரு நிறைய வார்த்தை கடினமாக பேசியிருந்தாரு. ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எப்பனாவது அவருக்கே தோணுச்சுன்னா பிஜேபின்ற வார்த்தையை பயன்படுத்துவாரு. ஸோ அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்புன்றதை அவர் பதிவு செஞ்சதே கிடையாது. ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு, மோடி அவர்களோட பெயர் கூட அவர் அதிகமாக உச்சரித்ததே இல்லை. அவர் இந்த பிரச்சார மேடைகளில் வரும்போதே இந்த எஸ்ஐஆர் பிரச்சனைகள், டீலிமிட்டேஷன் போன்ற பிரச்சனைகள்லாம் உள்ள வரும்போது இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே அரசு ஸ்டாலின் தலைமையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. பிரச்சாரத்தையும் தாண்டி அவங்க இந்த மாதிரி மோடி அரசு ஒரு சதி பண்றாங்கன்னு சொல்லி அதற்கான வேலைகளை, அதை தடுப்பதற்கான வேலைகளை இவங்க மும்முரமாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்திலும் கூட விஜய் அவர்களை பொறுத்தவரையுமே ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இந்த கூட்டத்தை பத்தி பார்க்கும்போது ஒன்றிய அரசு இணக்கமாக வருதா, இல்ல விஜய் அவர்கள் இணக்கமாக போறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அதாவது இந்த பேரிடர் நிவாரண நிதி இருக்குல்ல, அது ஒரு 1000 கோடியை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு. இது தாவேக தொண்டர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னா, பாத்தீங்களா போன ஆட்சி காலங்களில் இந்த பேரிடர் நிவாரண நிதியை வரலன்னு சொல்லி டிஎம்கே நல்லா பண்ணாங்க. இன்னைக்கு எங்க அரசு வந்த பிறகு எப்படிலாம் போராடி வாங்கிருக்காங்க பாத்தீங்களா, இப்படி ஆர்டர் போட்டோனே ஒன்றிய அரசு கொடுத்துச்சு. ஸோ யாருக்கு நீங்க நிர்வாகத்திறன் இல்லை, நீங்க பாருங்க இங்க நிர்வாகத்திறன்ன்ற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. இந்த பேரிடர் நிவாரண நிதியை பொறுத்தவரையுமே இவங்க கேட்குறாங்களோ இல்லையோ ஒன்றிய அரசு அதை கொடுத்துதான் ஆகணும். எதற்காக டிஎம்கே போராடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுக்க வேண்டிய நிதி போதவில்லை. இப்போ எதிர்பாராத விதமாக ஒரு ஆபத்து வருது, இல்லை ஒரு பேரிடர் வருதுன்றப்போ அவங்க கொடுக்க வேண்டிய அந்த நிதின்றது நம்மளுக்கு பத்தாது. ஸோ நம்ம எக்ஸஸா கேட்கும் போது அவங்க தரமாட்டாங்க. குறிப்பிட்டு வேணும்னே சில ஓரம் பார்ப்பாங்க. அதை எதிர்த்து தான் இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே தொடர்ந்து கண்டன கடிதங்கள்லாம் நிறைய எழுதி மோடி அவர்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு 1000 கோடி ரூபாய் தந்துட்டாங்கன்றாங்க. அந்த 1000 கோடி ரூபான்றது அவங்க தந்துதான் ஆகணும். எல்லா வருஷத்துலையுமே எல்லா ஆட்சி காலமுமே அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிதியாக தான் இருக்கு. எதற்காக நம்ம போராடணும், எந்த நிதிக்காக நம்ம கேட்டு ஃபைட் பண்ணி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கல்விக்கு சில திட்டங்கள்லாம் கொண்டு வர போறோம், அதற்கான ஒரு நிதி தான் போராடணும். ஏன்னா போன ஆட்சி காலங்களில் அவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் புகுத்த பார்த்தாங்க. அதாவது இந்த 3வது மொழியாக நாங்கள் ஹிந்தியை திணிப்போன்ற மாதிரிலாம் இந்த தேசிய கல்விக் கொள்கை எடுத்துட்டு வரும்போது இந்த பிஎம்சி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த மறுப்பு தெரிவிச்சாங்க. இது எங்க தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு திட்டம் கிடையாது. இங்க இருமொழி கொள்கையை வச்சு இங்க தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாருமே பல்வேறு முறையில வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதனால நாங்க ஒரு இந்தி திணிப்பை செய்ய மாட்டோம்னு சொல்லி தொடர்ந்து அந்த திட்டத்துல கையெழுத்து போட அவங்க மறுப்பு தெரிவிச்சே வந்தாங்க. அதனால ஒன்றிய அரசுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப நாங்க கொடுக்கக்கூடிய இந்த பிஎம்சி திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டீங்க, அப்ப தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்விக்கு நீங்க நிதி கேட்டேன்னா தரணுமா? அதனால ஒண்ணு நீங்க பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுங்க, நான் வேணா உங்க மாணவர்களுக்கான நிதியை நான் தரேன்னு சொல்லி கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை ரொம்ப நாளாவே தராம அவங்க தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த நிதியை
தொடர்ந்து தாவேக அரசு ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த பேரிடர் நிவாரண நிதிக்கு காசு கொடுத்துறான்றீங்களா, அதுக்கு நம்ம ஃபைட் பண்ண தேவை கிடையாது. இதற்கான போராட்டங்களை நம்ம அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிதியும் தாண்டி தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதிகளை நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ திட்டங்கள், அப்புறம் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ திட்டங்கள் சொல்லி பல்வேறு திட்டங்கள்லாம் இருக்கு. இதற்கான நிதியையும் தொடர்ந்து தராம ஒன்றிய அரசு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க தட்டி கழிச்சுட்டே வராங்க. ஸோ இதற்கான நிதியையும் கேட்டு பெற வேண்டிய இடத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சி காலத்துல டிஎம்கே பீரியட்ல ஒரு நிதி தமிழகத்துக்கு கொடுக்கணும்னா அவ்வளவு இழுப்படிப்பு வேலைகள்லாம் செய்வாங்க. ஆனா இந்த முறை வந்து தங்கு தடை என்று விஜய் அவர்களோட அரசுக்கு வந்து தொடர்ந்து நிதிகளை தருவாங்களோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்கு. ஏன்னா முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள். ஒன்று, விஜய் அவர்கள் தொடர்ந்து பிஜேபி எதிர்த்து அவ்வளோ வலுவாகலாம் அவர் பேசல, எல்லா இடத்துலையும் அவர் அமைதியாகவே இருந்திருக்கிறாரு. இன்னொன்று, பிஜேபி தரப்புல இருந்து கூட சொல்லியிருக்காங்க விஜய் அவர்ஸை வந்து அவ்வளோ விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நேர்முகமாகவோ ஒரு மறைமுகமாகவோ ஒரு சப்போர்ட் இருக்கு. மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தமிழகத்துல பிஜேபியால உள்ள வர முடியல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் பாஜகவை ஒரு இடங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவை புறந்தள்ளி இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்மளால இந்த தாமரையை மலர வைக்க முடியல. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த மாதிரி நிதி கொடுக்காம இருந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச செல்வாக்கு கூட போயிடுமோ அப்படின்ற அச்சத்துல பாஜக இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு வந்து இணக்கமாக செயல்படுறாரு. அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது, ஓரளவுக்கு ஃபண்ட் ஃப்ளோன்றது ஒரு ஸ்மூத்தான வேலை போகுமோ அப்படின்ற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த கூட்டத்தில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, போன வாட்டி டெல்லி வரையும் போயிட்டு பிரதமரை மட்டும் சந்திச்சுட்டு அவங்க கூட்டணியில கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை சந்திக்காம தமிழ்நாடு திரும்பினார்ல. ஆனா இந்த வாட்டி ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கக்கூடிய சில ஷெட்யூல்லாம் அவங்க போட்டிருக்காங்க. இந்த வாட்டி சந்திச்சுட்டு வருவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. ஏன்னா போன வாட்டி எதற்காக சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்காம வந்தாருன்னா, அமித்ஷாக்கு கோவம் வந்துடும். ஏன்னா முதலாளி அவர்களுக்கு ஆல்ரெடி நம்ம காங்கிரஸ் கூட வந்து ரொம்ப வந்து ஒத்துமையா இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கோபம் காட்டுவாங்க. நம்ம மேல நிறைய கேஸ்லாம் அங்க மாட்டிட்டு இருக்கு. அதனால போன வாட்டி அவங்க வந்து மாநிலத்தையும் காப்பாற்றணும், அதையும் மீறி நம்மளே காப்பாத்திக்கணுன்றதுக்காக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த தோழமை கட்சியான காங்கிரஸையும் பார்க்காம அவங்க வந்திருந்தாங்க. இந்த முறை பாப்பாரா மாட்டாரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அப்படி பார்த்தால் என்ன விளைவுகளை பிரதமர் மோடி அவர்களிடம் இருந்து விஜய் அவர்கள் சந்திப்பாரு. ஸோ அதனை கருத்தில் கொண்டு யாரெல்லாம் இன்னைக்கு சந்திக்க போறான்ற எதிர்பார்ப்புல எல்லாருமே இருக்காங்க. அதையும் தாண்டி பிரஸ் மீட்டப் கொடுப்பாரா? இப்ப விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே எதனா ஒரு பிரஸ் மீட்டப் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி தாவேக தொண்டர்களே இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணா என்ன பிரஸ் மீட்டப் கொடுக்க மாட்டாரு கலாச்சிட்டு இருக்கீங்க, இந்த வாட்டியாவது கொடுத்துடணும்னு சொல்லி அவங்களே ஏங்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி பிஎம் போய் பார்க்க போகும்போது மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வராரு. அங்கே இருக்கக்கூடிய டெல்லி பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டப் கொடுங்க சார், இங்கே டோன்ட் பிரேக் த லெகசி. இதுவரையும் யார் எந்த முதலமைச்சர் பிரதமரை பார்க்க வந்தாலுமே ப்ரெஸ் மீட்டப் கொடுக்காம போனதே கிடையாது. அதனால நீங்களும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஒண்ணுமில்லை, எப்போ போல நன்றி வணக்கம் கையெல்லாம் ஆட்டிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த வாட்டி பிரஸ் மீட்டப் கொடுப்பாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காக கருதப்படுது. அதனால போயிட்டு வந்து ஒரு பிரஸ் மீட்டப் கொடுத்தா நல்லா இருக்கும்னு பாக்குறாங்க. ஆனா நம்மளோட கருத்து என்னவா இருக்குன்னா, அவர் கண்டிப்பா இந்த மாதிரி மீட்டிங்லாம் கொடுக்க மாட்டாரு. போன வாட்டி பிஎம் போய் சந்திக்கும் போது ஒரு 4 கோரிக்கை எல்லாம் வச்சாரு. நான் போய் சந்திச்சிட்டேங்க, இந்த மாதிரி ஒரு 4 கோரிக்கைகள் கொடுத்தேன், இது மேகதாது இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல தமிழ் தாய் இஷ்யூவா இருக்கட்டும், இதுக்காக நான் கோரிக்கை வச்சேன்னு சொல்லி ஒரு 4 விஷயங்களை மட்டுமே அவர் பேசிட்டு பிரஸ் மீட்டல் வந்து கிளம்பி போயிருக்கலாம். ஸோ அந்த 4 விஷயங்களை பத்தி தான் இப்படியே கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுமே அன்னைக்கு பிரஸ்ஸை சந்திக்காம போனாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்திய அளவில் நடக்குது. பல்வேறு மாநிலங்களோட முதலமைச்சர்கள் வர போறாங்க. அப்ப நீங்க இந்த கூட்டத்துல போயிருக்கீங்க, என்ன மாதிரி திட்டங்களுக்கான நிதிகளை நீங்க கேட்டீங்க, அவங்க தரேன்னு சொன்னாங்களா தரலன்னு சொன்னாங்களா, இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, என்னென்ன நிதிகள்லாம் நீங்க கோர போறீங்க, இந்த மாதிரி மெட்ரோ திட்டங்களுக்கான பணிகளுக்காக நிதிகளை நீங்க கேட்டீங்களா, மறுபுறம் வந்து இந்த கல்விக்கான நிதியை நீங்க கேட்டீங்களான்னு சொல்லி பல்வேறு கேள்விகளால பத்திரிகையாளர்கள் துளைத்து எடுப்பாங்க. எதற்கு நம்மளுக்கு வம்புன்னு சொல்லி இன்னைக்கும் பிரஸ்ஸை சந்திக்காம போவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் நம்மளுக்கும் இருக்கு. மறுபுறம் பார்த்தோம்னா கூட யாரை கூட்டிட்டு போக போறாரு, யார் வந்து இந்த கூட்டத்தில் பங்கு கொள்ள போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் போகும்போது ஒரு நல்ல ஒரு மூத்த அதிகாரியாக ஒரு மூத்த அமைச்சரை நீங்க கூட்டிட்டு போனோம். இன்னைக்கு யார் நம்மளோட நிதி அமைச்சராக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள். அவர் எப்படிப்பட்ட ஒரு போராளி நம்மளுக்கு தெரியும். நிதி கிடைக்கலன்னா அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது நிர்மலா சீதாராமன் வீட்டால இருந்தாலும் பரவாயில்ல,
நான் அடியாளோட போயிட்டு நல்லா அடிச்சு கிடிச்சு காசையாவது வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம நிதி அமைச்சர் மிகப்பெரிய ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறாரு. அதனால அவரையும் கூட்டிட்டு போவாரா? ஆனா என்ன மாதிரியான மாற்றங்களை தமிழ்நாடு சந்திக்க இருக்குதுன்னு தெரியல. சரி, இவ்வளவு திட்டங்களுக்கான நிதிகளை கேட்க போறாரு, ஓகே. ஆல்ரெடி இவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல கஜானா காலியா இருக்கு, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. இந்த திட்டங்களுக்கான நிதியை தான் கேட்க போறாங்க. ஒன்றிய அரசை பொறுத்தவரையுமே இந்த நிதி ஆயோக் கூட்டம்ன்றது சும்மா இந்த சம்பிரதாயப்படி நடத்துவாங்களா அந்த மாதிரியான ஒரு கூட்டமாக தான் இருக்கும். பல்வேறு மாநிலங்கள் தன்னோட கோரிக்கைகளை கொடுப்பாங்க. சரி, நம்ம வந்து ஒரு கோரிக்கைகளை கொடுத்தா மட்டுமே அவங்க உடனே நிறைவேற்றுவாங்களான்னு கண்டிப்பா கிடையாது. அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுபடிதான் அவங்க செயல்பட போறாங்க. இவங்க என்னதான் இப்ப நிதி கேட்டாலுமே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் நினைச்சா மட்டும்தான் நிதி கொடுக்க முடியும். சோ இப்ப இந்த நிதியை வாங்குறதே நம்மளுக்கு அவ்வளவு கன்ஃபர்மேஷனா தெரியல. இப்ப இந்த 1000 கோடி ரூபாய் உள்ள வந்திருக்கு, நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம் தான், நல்லது நடந்தா ஓகே தான். இன்னைக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நோக்கத்தோட கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அவங்க நிதியை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருமே தான் சந்தோஷமாக போறாங்க. அவரால் முடியாது, அவர் பண்ண மாட்டாரு, இவருக்கு வந்து அந்த அனுபவம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பேசல. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த நிதியை போய் வாங்குறதுன்றதே ஒரு ஊசலாடி கொண்டு இருக்கிறது. கன்ஃபார்மா இந்த காசு உள்ள வந்துடும் நமக்கு தெரியாது. இதையும் தாண்டி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. இப்ப அவங்க கொடுக்க வேண்டிய நிதி என்பது தமிழ்நாட்டோட ஒரு அடிப்படை வசதிகளை மேம்படுவதற்கான ஒரு நிதி. அது வந்து கல்விக்கா இருக்கலாம், இல்ல மருத்துவத்தா இருக்கலாம், இல்ல சுகாதாரத்துக்கா இருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக மட்டும்தான் அவங்க நிதி தருவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இவரே எக்ஸஸா சில தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்காருல, இந்த 2500 ரூபாய், இந்த அப்புறம் இந்த 6 சிலிண்டரு, தாய் மாமன் சீர்திட்டம் சொல்லி பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து பல்வேறு மிக பெரிய அளவிலான ஒரு பட்ஜெட் தேவைப்படும். ஸோ இதுக்கெல்லாம் காசு எங்க போக போகிறாரு? ஸோ இதுக்கு வந்து மத்திய அரசு நிதி தரலன்னா அவளால் சொல்ல முடியாது. ஸோ இவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும் போதே பட்ஜெட், தமிழகத்தோட பட்ஜெட் என்ன, இப்போ எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி அது எல்லாமே ஆராய்ச்சி பார்க்காம ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அடிப்படை வசதிகளுக்கான தமிழ்நாட்டுக்கு தேவையான சில நிதிகளை தான் போய் கேட்க போறாங்க. அது இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்காக இருக்கலாம், இந்த மாதிரி நிதிகள்லாம் பெரும்பாலும் பேச வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி போயிட்டு வரும்போது இவர் எக்ஸஸா வர கொடுத்திருக்காரு, ஆல்ரெடி கஜனா காலின்றாரு. சோ தமிழக மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால நீங்க கொடுத்துடக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை என்னாச்சுன்னு கேள்வி கேட்பாங்களே. சமீபத்துல கூட தமிழ் புலிகள் கட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, விஜய் அவர்களோட அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு வல்லாரக்கீரை எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்க தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற மறந்துட்டீங்க, இந்தாங்க வல்லாரக்கீரை சாப்பிடுங்க, உங்க ஞாபக சக்தி வளரட்டும்ன்ற மாதிரிலாம் போயிருக்காங்க. சோ நீங்க அந்த ஒரு நிதி ஆயோக் கூட்டத்தை முடிச்சு வரதால எல்லாருமே தேர்தல் வாக்குறுதியை நோக்கி கேள்வி கேட்பாங்களோ அப்படின்ற ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு. அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, போன ஆட்சி காலங்களில் டிஎம்கே பீரியட்ல ஒரு 4 ஆண்டுகளாக டிஎம்கே என்பது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து தவிர்த்திருக்கிறாங்க. நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க நிதி ஒதுக்குறதுல தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாரபட்சம் பார்க்குறீங்க. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்பது கரெக்டாக நீங்க தர மாட்டீங்கன்ற ஒரு பிரச்சனையும் டிஎம்கே முன்னெடுத்து வச்சு லாஸ்ட் இயர் மட்டும்தான் நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து அவங்க பங்கு கொண்டாங்க. அதுக்கு தாவேக தரப்புல இருந்து என்ன பதிலடி வந்துச்சுன்னா, என்ன நீங்க இடி ரைடுக்கு பயப்படுறீங்களா, அவங்க போய் கால வில பாக்குறீங்களா, ஏன் 4 வருஷம் போகாம 1 வருஷம் போயிருக்கீங்கன்ற மாதிரி பேசினாங்க. சோ இந்த முறை இவர் போயிருக்காங்க. இதற்கு இந்த தரப்புல இருந்து, டிஎம்கே தரப்புல இருந்து இல்ல எதிர்கட்சி தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில விஷயங்கள் ஆதவ அர்ஜுனாவோட இந்த இடி ரைடு சம்பந்தமான சில விஷயங்கள் நியூஸ்ல வெளியே வந்திருக்குல்ல. சோ அதன் காரணமாக நீங்க போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட கர்மா மாதிரி தான் இருக்கு. நீ என்ன சொன்னல நான் உன்ன சொன்னன்ற மாதிரி இன்னைக்கு தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பல்வேறு திட்டங்களுக்கான நிதி என்பது நிலுவையில் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையுமே. இது எல்லாமே பேச போறாரா, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் என்னவாக இருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்பாட்ல போயிட்டு இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுவாரா, இல்ல யாராவது அவங்களோட அந்த அட்மின் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருக்காரா, இல்ல அதை மட்டுமே போயிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, நீங்க நிதி தர வேண்டும் சொல்லிட்டு உலமாற மாண்புமிகு நான் கஷ்டப்பட்டு கேட்டுக்கொள்கிறேன், அப்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த மாதிரி ஸ்கிரிப்டோட படிச்சுட்டு வர போறாரான்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.